ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் கோதுமை ரவை பாயாசம் வெல்லம் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முந்திரி கொஞ்சம், பாதாம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பாதாம் வேணான்னா நீங்கள் முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. வெல்லம் 2 கப் எடுத்துக்கோங்க. கோதுமை ரவை 2 கப் எடுத்துக்கோங்க. திராட்சை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா 2 கப் கோதுமை ரவையை சேர்த்துடலாம். இப்போ கோதுமையை நம்ம கழுவிட்டு வந்துடலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். நம்ம 2 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கோம். 6 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு 5 விசில் விடுங்க. 5 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தா 2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம வெல்லம் கரையிறதுக்காக தண்ணி சேர்க்குறோம். வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாதி வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம முந்திரி, பாதாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்தா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகி உருகினோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம் சேர்த்துடலாம். இப்போ முந்திரி, பாதாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. முந்திரி, பாதாம் பொன்னிறம் ஆன உடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். முந்திரி, பாதாம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே நெய்யிலே நம்ம எடுத்து வச்சுருந்த திராட்சை சேர்த்துடலாம். திராட்சை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. திராட்சை உப்பி வந்தோடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்யிலேயே நம்ம குக்கரில் 5 விசில் விட்டு வச்சுருந்த கோதுமை ரவையை சேர்த்துடலாம். நம்ம குக்கரில் 5 விசில் விட்ட உடனே கோதுமை ரவை இப்படி தான் இருக்கும். ரொம்ப குழன்னு இல்லாமல் உதிரி உதிரியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக இருக்கும். இப்போ இதை நம்ம நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ரெண்டு 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம உருக்கி வச்சுருந்த வெல்லம் சேர்த்துடலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் அதில் இருக்கிற தூசு துரும்பெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் சேர்த்துட்டு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. வெல்லம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் பால் சேர்த்துடலாம். நான் பெரிய கிளாஸில் சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பெரிய கிளாஸில் சேர்த்துக்கோங்க. கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரும்.
அப்போ ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. பாயாசம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி, பாதாம், திராட்சை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. பார்க்கும்போதே எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சுன்னா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ க்ரீமியாக கலராக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருந்தாங்கன்னா இந்த கோதுமை ரவை பாயாசம் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோதுமை ரவை பாயாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.